எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அரண்மனை பார்ட் 3. ஆனால் அந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆர்யா அவர்கள் தான் அந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாப்புல. என்னடா இது ஒரே கதையை இந்த மனுஷன் திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அரண்மனை பார்ட் 1 ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அரண்மனை பார்ட் 2 ஒன்றை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஹிட்டாச்சு, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதாவது வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அது பார்ட் 1, அதை விட கொஞ்சம் கம்மி பார்ட் 2, அதை விட ரொம்ப மோசமாக போனது பார்ட் 3. ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு ரசிகர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி நான் இது ஒரு ஃப்ரெண்டாக கொண்டு போக போகிறேன். அரண்மனை பார்ட் 4, அரண்மனை பார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 10 வரைக்கும் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. இப்போ பார்ட் 4 நம்மளுக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம், ஏகப்பட்ட படம் வந்ததுனால இந்த படத்தை தள்ளி வச்சு இப்போது ஏப்ரல் மாதம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் மாதம் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். படத்துடைய ட்ரைலர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு. படத்துடைய ட்ரைலர் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ட்ரைலரை இப்போதைக்கு லான்ச் பண்ணி இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று படத்தரப்பில் ஒரு அப்டேட், இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ், அதாவது இந்த அரண்மனை பார்ட் 4 படத்துடைய ஆடியோ ரைட்ஸை நம்ம திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அது எதுக்காகனா, இப்போ இந்த படத்துடைய ட்ரைலர் வரப்போது, அது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சென்னையில் இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடக்க போகுது. மேபி இன்னைக்கு ஈவினிங் இந்த அரண்மனை பார்ட் 4 படத்துடைய ட்ரைலர் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு அதை லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த லான்ச் ஈவெண்ட்டில் லைவாக அதை நம்மளுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது, அரண்மனை பார்ட் 4 நம்மளால் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி தான் நடிக்க வேண்டியது, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாப்புல. நம்ம சுந்தர் சியே நடித்து இந்த படம் இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த அரண்மனை பார்ட் 4 படத்துடைய ட்ரைலர் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம்.